எல்லோருக்கும் வணக்கம். மற்ற மதத்து சகோதரர்களுக்கும் சேர்ந்து தான் இந்த வார்த்தை புறப்பட்டு வருது. சப்போஸ் இஃப் உங்களுக்கு அதில் ஈடுபாடு இல்லை அப்படின்னா தயவு பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வார்த்தை என்னென்னா உபாகமம் 32:10. அதில் என்ன சொல்லியிருக்கு? பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள அவாந்திரமான வெளியிலும் அவர் உன்னை கண்டுபிடித்தார். அவர் உன்னை நடத்தினார், உன்னை உணர்த்தினார், உன்னை தமது கண்மணியைப் போல பாதுகாத்தார். இதுதான் வசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவாந்திரமான வெளி, சரியா, அவாந்திரமான நிலம், ஊளையிடுதல் உள்ள அவாந்திரமான வெளி, சரியா, பாழான நிலம், இந்த மாதிரி காரியங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இல்லை, வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களை நோக்கி தான் இந்த வசனம் வருது. அவர் உன்னை கண்டுபிடித்தாராம். கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒருத்தரை தேடி போய் அவங்கள கண்டுபிடிக்கிறது, அதுதான் கண்டுபிடிக்கிறது. அவங்க திசைக்கட்டு போயிட்டாங்க, அதாவது அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல, சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அது சரியான சூழ்நிலை இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலை வாழ்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலையில் இல்லை, சமாதானமே இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு நேராக தான் இந்த வார்த்தை வருது. அவர் உன்னை கண்டுபிடித்தாராம். அவர் உன்னை நடத்துவார். அடுத்தது கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, எதுக்காக கண்டுபிடிக்கிறார்னா உங்களை நடத்துறதுக்கு, உங்களை செவ்வையான பாதையில் நடத்துறதுக்கு, நல்ல வழியில் நடத்துறதுக்கு, ஆசீர்வாதமான வழியில் நடத்துறதுக்கு, சமாதானமான வழியில் நடத்துறதுக்கு தான் வந்திருக்கிறார். இது நிச்சயமாக பண்ணுறார். அவர் உன்னை உணர்த்தினார். அடுத்தது உணர்த்துறது அப்படின்னா அவர் தான் பண்ணுறாரு அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க, அதனால் அதையும் நீங்கள் உணர்வீங்க. அடுத்தது அவர் உன்னை தமது கண்மணியை போல பாதுகாப்பார். அப்போது கண்மணியை போல பாதுகாக்கிறது அப்படின்னா என்னென்னா, நான் என் கண்ணில் ஒரு தூசி விழுந்துருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா உடனே அதில் இருக்கிற தூசியை எடுப்பேன், இல்லை யாரையாவது கூப்பிட்டு ஊதி விட சொல்லுவேன். அப்படி இல்லையா போயிட்டு தண்ணி அடித்து கழுவி அந்த தூசி வெளியில் வர வரைக்கும் நான் விட மாட்டேன். அப்போது உங்களை கண்மணியை போல பாதுகாப்பேன் அப்படின்றாரு. இன்னொரு வசனமும் இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். சகரியா 2:8 நினைக்கிறேன். சகரியா 2:8 இருக்குது அந்த வசனம். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுற வாக்குத்தத்தம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கண்ணில் ஒரு தூசி விழுந்துருச்சுன்னா நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவேனோ அதே மாதிரி உன்னையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உன்னையும் பாதுகாப்பேன். அதில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியில் போகிற வரைக்கும் நான் விட மாட்டேன், அந்த கண்ணு தெளிவாக பார்க்குற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஆமீன்.